வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அவர்கள் மதிப்பீடு செய்திருந்த சில விடயங்களை குறித்த ஒரு செய்திகளோடு தான் இந்த காணொலிக்குள் நான் பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது வைத்தியர் அர்ஜுனாவை முதன்மைப்படுத்துவதற்காக பேசப்படுகின்ற காணொலி அல்ல. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை தினக்குரல் பத்திரிகை எந்த அளவீட்டில் மதிப்பிட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் பயணித்து கொண்டிருக்கிறாரா என்பதை மையப்படுத்திய தகவலை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில்தான் இந்த காணொலியில் நான் பேசுகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் அவரை கதாநாயகனாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகின்றது. அந்த மோதல் ஏற்பட்ட அந்த வேளையிலே காவல்துறை அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவை விலங்கில்லாமல் அழைத்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா என்னுடைய கையிலே விலங்கிட்டு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அவராக சென்று தன் கையில் விலங்கிட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரியிடம் நிர்பந்தித்த காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் அவரை விலங்கிட்டு அழைத்து செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். இது ஒரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் நானும் ரவுடித்தான் என்று காவல்துறை ஒரு சிலரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தில் போய் ஏறுவது போல அமைந்திருந்தது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவமனை சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பொழுது மக்களிடம் ஏற்பட்டிருந்த ஒரு நம்பிக்கை எல்லோரிடமுமே ஏற்பட்டு இருந்தது. மருத்துவமனையில் ஏதோ குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை வெளியே கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் பயணிக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் வைத்தியருக்கு ஆதரவான நிலைப்பாடு உருவாகி இருந்தது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தன்னை மட்டுமே மகாத்மாவாக காட்டிக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல நடப்பதையெல்லாம் காணொலியாக வெளியிடுகிறேன் என்று மனதிற்கு ஒப்பாத பல விடயங்களை அவர் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை கூட நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற விடயம்தான் இங்கு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இன்று அவர் வைத்தியசாலையிலிருந்து ஆரம்பித்த தன்னுடைய பயணத்தை நாடாளுமன்றம், இப்பொழுது மாகாணம் என்கின்ற கணக்கீட்டில் அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லது ஒரு வார்த்தை சொல்வார்கள், இவன் காரிய சித்தி உள்ளவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் காரிய சித்தி தன்மையை கொண்டதாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் பதிவாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா என்ன கோணத்தில் செயல்படுகிறார் என்பதை குறித்து எள்ளளவும் சிந்திக்காமல் அவர் செயல்படுகின்ற அனைத்து விடயங்களும் உண்மை என்று நம்பிக்கொண்டு அவருக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் பயணிக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர் இன்று கதாநாயகனாக தென்படக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலான மக்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை முதலில் வரவேற்றது போல இப்பொழுது வரவேற்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய அனைத்து விடயங்களையும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் விமர்சிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் அவர்கள் இல்லை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பல பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை அவர்கள் வேறொரு வார்த்தையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோல பொய்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். இன்னும் பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுரை முழுவதுமே வாசித்து முடிகின்ற பொழுது 2 எண்ணங்கள் தான் மனதில் தோன்றின. ஒன்று, ஒருவர் செய்கின்ற செயல்பாடுகள் அது மக்களுக்கு உகந்ததாக இல்லை என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது
அந்த செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு குற்றவாளியாக குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்றால் இல்லை. ஆனால் வைத்தியர் தவறு செய்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை மட்டும் அழுத்தமாகவே பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு வைத்தியர் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்ற கோணத்தில்தான் அதை பார்க்க முடிகின்றது. வைத்தியர் தான் நடத்துகின்ற அனைத்து விடயங்களையும் அவர் காணொலியாக வெளியிடுகிறார் என்கின்ற செய்திகளை முதன்மைப்படுத்தி சில தகவல்களை அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய காதலரோடு மிக கடுமையான வார்த்தைகளால் வைத்தியர் அர்ஜுனா விமர்சித்தார் என்கின்ற பதிவுகளையும் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் வைத்தியருடைய தனிப்பட்ட குணநலன்களை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்கள் மனதிலே தெரிகின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தான் பேசக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும், தான் எதை எடுத்து வைக்கிறோம் என்கின்ற கருத்துகளையும் மக்கள் முழுவதும் அறிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதை காணொலிகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்மால் யூகிக்க முடிகின்றது. காரணம், அந்த காணொலிகளுக்கு அவர் ஒரு ஒப்பனை கொடுப்பதில்லை. அந்த காணொலிகளை ஒரு குறிப்பிட்ட வரமுறைக்குள் தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர் எடுப்பதில்லை. அவர் தன் மனதில் பட்டதை பேசுகின்றால் அருகில் யார் இருந்தாலும் அவர்களை கூட அவர் அதிலே இழுத்து வைத்து கொண்டு தான் என்ன மனதில் படுகின்றதோ அதை குறிப்பிடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக தான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை மக்களிடம் சொன்னால் போதும், அதற்காக ஒரு பெரிய வர்ணனைகளோ ஒரு பெரிய ஆடம்பரங்களோ அதற்கான ஒரு பெரிய தேடல்களோ இல்லாத ஒரு களம் அமைந்தால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர் பயணிப்பது தெள்ளத் தெளிவாகவே தெரிகின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சி இங்கு பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட முனைகிறார்களோ என்கின்ற சந்தேகங்கள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் விகாரை இடிப்பதற்கு அல்லது விகாரை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்கின்ற கோட்பாட்டோடு அதற்கான வரமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன. அந்த செய்திகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா இன்று ஒரு காணொலியில் பேசியிருந்தார். அவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்றுதான், அந்த விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே நிலைப்பாட்டில் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்றால் இல்லை. இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிங்களர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் நாம் போய் அவர்களுடைய ஒரு விகாரை இடிக்கிறோம் என்றால் அது ஏற்புடையதாக இருக்குமா என்றால் கேள்விக்குறி. இங்கு இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த நிர்வாகிகள் மக்களை வம்பில் மாட்டிவிட்டு அவர்கள் சுகமாக ஒதுங்கி நின்று விடுகிறார்கள். இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்குகளை பதிவு செய்யலாம். அந்த வழக்குகளின் அடிப்படையில் இது சார்ந்த கருத்துக்களை எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களை முட்டாளாக அடையாளப்படுத்தி கொண்டு மக்கள் வம்பில் மாட்டட்டும், நாம் சுகமாக இருந்து விடலாம் என்கின்ற கணக்கீட்டை கையில் எடுத்துக்கொண்டு இந்த போராட்ட அறிவிப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2009 பின்பு இதுவரை தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கெல்லாம் விடிவை கொண்டு வந்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் யாராவது முயற்சித்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் வாக்கு சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் தமிழர்களுடைய காணிகள் பறிபோகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டது என்ற கருத்தை பேசக்கூடிய ஒரு காணொலியை வைத்தியர் வெளியிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் வைத்தியர் தான் எதை எதிர்நோக்குகின்றோமோ அது சார்ந்த கருத்துக்களை அவர் காணொலிகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது.
தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியருக்கு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, அது ஒரு சிலர் வைத்தியரை கதாநாயகனாக நினைக்கிறார்கள் என்று சுருக்கிவிட முடியாது. தற்பொழுது வைத்தியருக்கு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, வைத்தியர் மாகாணத்தில் அவர் ஒரு முதன்மையான களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதுதான் இப்பொழுதுள்ள நிஜம். ஆனால் வைத்தியர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் தொடரும் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத உண்மை. காரணம், வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வைத்தியரை எப்படி தடுத்து நிறுத்துவது என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் அவர்களையே திரும்பி தாக்கும் என்பதுதான் இப்பொழுது உள்ள நிலையாக இருக்கின்றது. இது வைத்தியரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பேசப்பட்ட காணொளி அல்ல. வைத்தியரை மையப்படுத்தி பலரிடம் நாம் திரட்டிய தகவல்களின் அடிப்படையில்தான் இந்த காணொளியை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். நன்றியுடன் இன்பா.